தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஒகேனக்கல் அருவியில் நீர்வரத்து 57,000 கனஅடியாக அதிகரித்துள்ள நிலையில் அருவியில் குளிக்க 3வது நாளாக மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மாதையன் வழங்க கேட்கலாம். மாதையன், வணக்கம். கர்நாடகாவிலிருந்து ஒகேனக்கல்லிற்கு 57,000 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் 3வது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு குளிப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்கள். மகன் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைஞ்சதுனால கேரளா வயநாடு பகுதியில தொடர்ந்து கனமழை கடந்த ஒரு மாதத்துக்கும் மேற்பட்ட நாட்களாகவே கனமழை பெய்து வருவதால கர்நாடகா மாநிலத்தில் அமைந்துள்ள கிருஷ்ணசாகர் அணையும் கபினி அணையும் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனால் கர்நாடக அரசு தமிழகத்துக்கு சுமார் 85,000 கனஅடி தண்ணீரை திறந்துள்ளது. கபினி அணையிலிருந்து 30,000 கனஅடியும் கிருஷ்ணசாகர் அணையிலிருந்து 55,000 கனஅடி தண்ணீரும் தமிழகத்துக்கு வரும் நீரானது அப்படியே உபரி நீராகவே திறக்கப்படுது. கடந்த 3 தினங்களாகவே ஒகேனக்கல் பகுதிக்கு நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது. அதே போல் தமிழக எல்லையான பிலிகுண்டுக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 50,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 57,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் சதீஷ் அவர்கள் பரிசல் ஈக்கவும் ஆற்றில் குளிக்கவும் தொடர்ந்து தடை விதித்து வருகிறார்கள். மேலும் இதே போல ஒகேனக்கல் பகுதியான அன்செட்டி, ஜேரெட்டி, நாட்ராப்பாளையம், பிலிகுண்டு பகுதியிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால நீர்வரத்து 1,00,000க்கும் மேற்பட்ட தண்ணீர் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் மாவட்ட நிர்வாகம் பரிசல் ஈக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் தொடர்ந்து தடை விதித்து வருகிறது. இந்த தண்ணீரானது இன்று மாலைக்குள் மேட்டூர் சென்று அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மோகன், ஒகேனக்கல்லிற்கு நீர்வரத்து அதிகரித்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மாதையன்.